ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீங்கள் செல்வந்தரா. இதன் தலைப்பு. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பொருளை சேர்ப்பதற்காகத்தான் அனைவரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மேலோட்டமாக வெளிப்படையாக எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான்லாம் பெரிய ஞானி முனிவர் பட்டற்றவர், எனக்கு பதவியின் மேலே ஆசை இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மறைமுகமாக அதை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொருள் சேர்க்கும் யோகிதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. செல்வந்தராகும் அமைப்பும் எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்லை. 100 ஆன்மாக்கள் பிறப்பெடுக்குதுன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்லேருந்து 10 பேர் தான் பொருள் சேர்க்கும் யோகமோடு பிறக்கிறாங்க. இப்போ பாக்கி 90% பேர் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் தன்மை கொண்டவங்களாகவே இருக்காங்க. ஸோ ஒரு ஜாதகத்தில் பொருள் சேர்ப்பதற்கான கிரக நிலைகள், செல்வந்தராகும் அமைப்பு எப்படி இருந்தால் இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9ஆம் அதிபதிகளாக வரக்கூடியவங்க செவ்வாய், சூரியன் மற்றும் குரு. இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி, உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் உங்கள் ஜாதகத்தில் அடைஞ்சிருக்கணும். அதாவது செவ்வாயோ, சூரியனோ அல்லது குருவோ. இவங்க 1, 5, 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் காலபுருஷ தத்துவத்துக்கு. அதாவது மேசத்திற்கு செவ்வாய் அதிபதி. இவர் மேசத்தில் இருந்தாலும் ஆட்சி மூலத்திரிகோணம், விருச்சிகத்தில் இருந்தார்னா ஆட்சி, மகரத்தில் இருந்தார்னா உச்சம். இந்த வலிமையில் ஏதாவது ஒன்று அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி. இவர் சிம்மத்திலே இருந்தார்னா ஆட்சி மூலத்திரிகோணம், இல்லை மேசத்துக்கு வந்தார்னா உச்சம் அப்படிங்கிற வலுவில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி குரு பகவான் காலபுருஷுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதி. இவர் தனுசில் இருந்த ஆட்சி, மீனத்தில் இருந்த ஆட்சி, கடகத்தில் இருந்தார்னா உச்சம். இந்த 3 நிலைகளில் இருக்கணும். இது 3 பேரும் இருக்கணும்னு இல்லை, இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் உச்சபட்ச வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த உச்சபட்ச வலு கொண்ட அந்த கிரகத்தோட உங்கள் ஜாதகத்தில், உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது தனாதிபதியோ வலுப்பற்ற நிலையில் பங்கமில்லாமல் தொடர்பு கொள்ள வேண்டும். புரிஞ்சிடுச்சுங்களா? உங்களுக்கு 2, 5, 9ஆம் அதிபதிகள், அதாவது தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அல்லது பாக்கியாதிபதி, இவர் வலுப்பெற்ற நிலையில் இந்த உச்சம் பெற்ற காலபுருஷனின் 1, 5, 9ஆம் அதிபதிகளோடு பங்கப்படாமல் தொடர்பு கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயம் செல்வந்தர் தான். புரிஞ்சுதுங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு மீன லக்ன ஜாதகம். மீன லக்ன ஜாதகத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் வலுவோடு இருக்கிறார். இதில் காலபுருஷனின் 1ஆம் அதிபதியாகவும் இவர் வந்துடுறாரு. மீன லக்னத்துக்கு இவர் 9ஆம் அதிபதியாகவும் வந்துடுறார். ஸோ இது ஒரு பாயிண்ட். 2 குடைவரும் வலுத்துடுறார். 2, 9 குடைவர் வலுத்திருக்காருங்கிறது ஒரு சிறப்பு. இப்போ இந்த அமைப்பை சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்று வளர்பிறை சந்திரனாக, பூரண சந்திரனாக 5ஆம் அதிபதியாக ஆட்சி பெற்று பார்த்துட்ருக்கார். இது ஒரு அற்புதமான செல்வந்தராகும் அமைப்பு. புரிஞ்சிடுச்சுங்களா? தனாதிபதி, பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, இந்த மூவரில் யாரேனும் ஒருவர் வலுத்த நிலையில் காலபுருஷனின் 1, 5, 9ஆம் அதிபதிகளின் வலுவோடு தொடர்பு கொள்ளும்போது ஒருவர் பிறந்தது முதலே செல்வம், செல்வாக்கு, பொருள் வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் போன்றவற்றை அடைந்து விடுகிறார்கள். படிப்படியாக வாழ்க்கையில் செல்வாக்கு மிக்கவராக, செல்வந்தராகும் தகுதி கொண்டவராக ஆகிறாங்க. பொதுவாக இந்த அதிர்ஷ்டஸ்தானங்களுக்கு அதிபதிகள் வழுக்கும் போதே அது வந்துடுங்க. எப்படி இருந்தாலும் நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா, குரு நல்ல நிலையில் இருக்கிறவங்க, சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கவங்க, செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கவங்களே அடிப்படை வசதிக்கு பஞ்சமில்லாமல் தான் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களும் தர்ம திரிகோணத்தின் அதிபதிகள். காலபுருஷனுடைய 1, 5, 9ஆம் வீடு நெருப்பு வீடுங்கிறதுனால நெருப்புக்கு மட்டும்தான் தன்னுடன் சேரும் அனைத்தையும் நெருப்பாக்கும் தன்மையுடைய, புனிதப்படுத்தும் தன்மை கொண்டது அக்னி, நெருப்பு. ஸோ இந்த நெருப்பின் சக்தி இவர்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திடுது. பிறக்கும்போதே பரிசுத்தமாக பிறந்துடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவர்களுக்கு செல்வாக்கு, அதிர்ஷ்டம், பொருளாதார வெற்றி,
சமுதாய அந்தஸ்து, உறவுகளின் ஒத்துழைப்பு, நல்ல தாய் தகப்பன், நல்ல குருமார்கள் அமைவதுன்னு அப்படியே சீராக வழி நடத்தி கொண்டுட்டு போயிடுது. இதோடு உங்கள் லக்கணத்துக்கு தனாதிபதியோ பூர்வ புண்ணியாதிபதியோ பாக்கியாதிபதியோ வலுவாக இருந்து இவங்களோட தொடர்பு கொள்ளும்போது அற்புதமான ஒரு அமைப்புகளை கொடுத்து விடுகிறது. இப்போ இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இவருக்கு சுக்கிரன் உச்சம், 5ஆம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். கூடவே அங்கேயும் செவ்வாய். இப்போ காலபுருஷனுடைய மேச லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் திக்பலம் பெற்று இவருடைய பூர்வ புண்ணியாதிபதியான 5 கூடைய சுக்கிரனோடு தொடர்பில் இருக்கார். இதில் இவருக்கு சூரியனும் உச்சம். சூரியன் மேசத்தில் உச்சமாகி கூடவே புதன் லக்னாதிபதியும் லாபஸ்தானத்தில். இந்த ஜாதகம் ஒரு செல்வாக்கு மிக்க அமைப்பையும் செல்வம் மிக்கவராகவும் பொருளாதார வளர்ச்சி உடையவராகவும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக இணைவுகள் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ உங்களோட 5ஆம் அதிபதியும் வலுக்கணும், காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுக்கணும். இந்த வலு கிடைக்கப்பெறும்போது வாழ்க்கையில் செல்வாக்கு மிக்கவராக, செல்வம் மிக்கவராக, சொத்து சேர்க்கும் யோக்கியதை கொண்டவராக, பொருள் வளர்ச்சி உடையவராக, பொருளாதாரத்தின் உயர்ந்த தன்மை கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கும். தனாதிபதி வலுக்கும் போதும் தனம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை உருவாகும் அமைப்பு உண்டாகும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இவருக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியான புதன் உச்ச வலுவோடு உட்காந்துருக்கார். லக்னத்திலே சூரியன், 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, அதாவது 10க்கு உடையவர். இப்போ இவருக்கு லக்னாதிபதி சூரியன் காலபுருஷனுக்கு 5, 9ஆம் அதிபதிகளில் ஒருவராக வந்துடுறதுனால அந்த சூரியன் வலு அப்படிங்கிறது இவருக்கு சிறப்பாயிடும். மேற்கொண்டு தனாதிபதியும் உச்ச வலுவோடு 2ஆம் இடத்துல உட்காந்துட்ருக்கார். இந்த உச்ச சூரியனை பூர்வ புண்ணியாதிபதி குரு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில், குரு ஆட்சி பெற்ற நிலையில் சூரியனை பார்த்துட்ருக்கார். இப்போ இதில் 2 அதிர்ஷ்ட கிரகங்கள் வலுத்துறது பாருங்கள். ஒன்று லக்னாதிபதியாக சூரியன், இன்னொன்று பூர்வ புண்ணியாதிபதியாக குரு, ப்ளஸ் குருவுக்கு கேந்திரத்தில் தனாதிபதி புதன் உச்சம். அப்போ இதுவும் ஒரு செல்வம் படைத்த ஜாதகமாகிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த அமைப்பு சரியாக பொருந்தி அதை பெற்றுக்கொள்ள லக்னாதிபதி என்பவர் வலுவோடு இருந்த ஜாதகருக்கு நடப்பு தசைகளும் சிறப்பாக அமையப்பெறுமாயின் ஜாதகர் செல்வம் மிக்கவராக, வசதி வாய்ப்புடையவராக, தலைமுறை தாண்டி சொத்துக்கள் சேர்த்து வைக்கும் யோகிதை கொண்டவராக அமையப்பெறுகிறார். இது ரொம்ப சிம்பிளான விதி தான். காலபுருஷனுடைய 1, 5, 9ஆம் அதிபதிகள் யாராவது ஒருத்தர் பவரில் இருக்கணும். அப்படி பவரில் இருக்கிறவங்களோடு உங்கள் லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதிகள், 5, 9 மற்றும் 2ஆம் அதிபதிகள் வலுப்பெற்ற நிலையில் தொடர்பு கொள்ளணும். அவங்களும் பவரில் இருக்கணும். ஸோ அங்கேயும் 5ஆம் அதிபதி வலுவாக இருந்து இங்கேயும் 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் பிறப்பாலேயே செல்வாக்கு மிக்கவராக ஆயிடுவார். அங்கேயும் 9ஆம் அதிபதி வலுவாக இருந்து இங்கேயும் 9ஆம் அதிபதி வலுவாக இருந்தால், அதாவது குருவும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்து ப்ளஸ் உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் பவர்ஃபுல்லாக இருந்து தொடர்பு கொண்டாங்கன்னா அதிர்ஷ்டம் மிக்கவராக மாறுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு தனாதிபதி நல்ல வலுவாக இருந்து பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், காலபுருஷனுடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வலுத்து தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா தன் முயற்சியினாலேயே பெரும் செல்வம் சேர்க்கும் தகுதி கொண்டவராக மாறும். ஸோ இதெல்லாம் மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அக்கினி தன்னுடன் சேரும் அனைத்தையும் புனிதப்படுத்தும் தன்மை கொண்டதாகிறதோ அதே மாதிரி இவர்கள் பிறப்பாலேயே அதிர்ஷ்டம் மிக்கவர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக, பொருள் வளர்ச்சி தானே தேடி வரும் அமைப்பு கொண்டவர்களாக, முயற்சிகளினால் வெற்றி பெறும் யோகிதை உடையவர்களாக, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து வெற்றி பெறும் தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? சூரியன் வலுத்திருந்தாலும் சரி, செவ்வாய் வலுத்திருந்தாலும் சரி, குரு வலுத்திருந்தாலும் சரி, அப்போவே உங்களுக்கு அந்த ஒரு முன்னோக்கி செல்வதற்கான தகுதி கிடைத்து விடுகிறது. இவர்களுக்கு ஒரு தனித்துவமான அமைப்பும் உண்டு. 27 நட்சத்திரங்களில் இந்த சூரியன், குரு மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மட்டும்தான் உடைபட்ட நட்சத்திரங்கள். 12 ராசிகளையும் வியாபித்திருக்கும் தன்மை உடைய நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா இவங்க தான். ஸோ அதிலேயே இவங்க எல்லா இடத்துலையும் எல்லா லக்னத்தில் பிறந்தவங்களையும் புனிதப்படுத்த முயற்சி செய்யும் கிரகங்கள் அப்படின்னு வந்துக்கலாம். அடுத்த தனித்துவம் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேருமே ஆண் கிரகங்கள். கிரகங்கள் வரிசையில் ஆண் கிரகங்களாக பாவிக்கப்படும் சூரியன், குரு, செவ்வாய். ஸோ
இவங்களில் யாராவது ஒருத்தர் வழுக்கும் போது அல்லது இருவர் வழுக்கும் போதே நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி, செல்வாக்கு மிக்கவர், செல்வம் சேர்க்கும் தகுதி உடையவருங்கிற அந்த தன்மை வந்துடும். கூட உங்கள் லக்கணத்துக்கு தனாதிபதி 2 கூடைய தனாதிபதியோ 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதியோ ப்ளஸ் இல்லை 9 கூடைய பாக்கியாதிபதியோ பவர் ஆகும்போது ஓகே, இது வந்து ஒரு வெற்றிகரமான ஜாதகம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு இதில் அவர்களுக்குள்ள கேந்திரம், திரிகோண தொடர்புகள் அல்லது நட்சத்திர சார பரிவர்த்தனை அல்லது ஒருவரை மற்றும் இன்னொருவர் பார்ப்பது அல்லது இருவருமே ஒருவர் பார்த்து கொள்வதுங்கிற மாதிரியான தொடர்புகள் ஏற்படும் போது கட்டாயம் செல்வம் சேர்க்கும் யோகிதை என்பது உங்கள் ஜாதகத்திற்கு உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.